எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என்று அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என்பதை உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம்லி குயின் பிரியா. தத்துவம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஹைப் காமிச்சது அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் ரெண்டு கொடுங்க. நாளாக ஏன்க்கா வீடியோவே போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் டூக்கு வந்து பயாலஜி குரூப்லாம் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால் வந்து பாப்பா கூப்பிட்றதுக்காக ஊருக்கு போயிட்டேன். அதனால தான் 2 நாளாக வீடியோ போட முடியல. நேற்று தான் வந்து ஊருக்கே வந்தோம். அதனால் சரி இன்றைக்கி வீடியோ கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் பருப்பை வந்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகாலாம் சேர்த்து தாளித்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் தூள் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து அந்த சாம்பார் தூளோட வாசனை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பருப்பு வேக வச்ச தண்ணியவே ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பை கடைஞ்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்சு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரசம் வச்சாச்சு, மிளகு ரசம். ரசம் வைக்கிறப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பச்சை கத்திரிக்காய். ஸோ அந்த பச்சை கத்திரிக்காயும் கிடச்சிது. என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து கொடுத்துருந்தது. அந்த பச்சை கத்திரிக்காயை வச்சு இன்றைக்கி அந்த பருப்பு குழம்புக்கு வந்து காம்பினேஷனாக இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் வந்து செஞ்சுருந்தேன். எண்ணெய் கத்திரிக்காய்க்கும் அந்த பருப்பு நம்ம வெறும் பருப்பு கடைஞ்சி வச்சதுக்கும் அவ்வளோ டேஸ்ட் வைஸாக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சிது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ வந்துடும். கிவ்அவேவும் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, எல்லாம் வந்து அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஊர்லேருந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த மாம்பழத்தையும் வந்து இன்றைக்கி லஞ்சில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் தேங்காய் பூ வந்து தூவியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்றலாம். சுட சுட சாதம், மாம்பழம், எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து ரேஷன் பருப்பில் வச்ச பருப்பு குழம்பு தான். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். திருப்பூரில் காங்கேயம் ரோட்டில் ஜூடியோ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆக்சுவலாக வந்து அதுக்காக போகலை, நர்சரிக்கு போய் துளசி மாடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. துளசி மாடம் வாங்குறதுக்கு இன்றைக்கி டைம் அமையலை போல் இருக்குது. நர்சரியில் ஆள் இல்லை, அதனால் வந்து ஜூடியோக்கு போயிட்டோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, ராக்கியபாளையம் பிரிவுக்கு முன்னாடி டெலி ஃப்ரெஷ் கிட்டே இருக்குது. நர்சரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஜூடியோ. கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம். நானும் பாப்பாவும் தான் வந்து போயிருந்தோம். வெஸ்டர்ன் ட்ரெஸ் வியர் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே வந்து கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாப்பாவுக்கு வந்து செப்பல் பார்த்தோம், செப்பல் வந்து சூட் ஆகலை. அதனால் சரி அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த லிப் பாம் வாங்கிட்டு காஜல் ஒன்று வாங்கினோம். காஜல் மட்டும் பார்த்து வாங்குங்க, அங்கே போய் வாங்கினீங்க அப்படின்னா. நாங்கள் வந்து இந்த பர்பிள் கலரில் அந்த மூடி தான் பர்பிள் கலரில் இருக்குதுன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அந்த காஜலோட கலரே வந்து பர்பிள் கலராக இருந்தது. அதனால் வந்து வாங்குறவங்க பார்த்து வாங்குங்க. ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு பாப்பா வந்து பிங்க் கலர் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே மெரூன் தான், மெரூன் கலரை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜென் செக்ஷன் ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூ மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். நட்ஸ் அண்ட் பேக்ஸில் போய் பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த பூ கட்டிட்டு இந்த சாயந்தரமாக வந்து வீட்டில் பூஜை பண்ணணும். பூ கட்டுறதுல நல்லா எப்படி உருட்டி கட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம வந்து எப்போவும் பூ கட்டுற மாதிரி ஒரு 2-3 பூவை வந்து ஃபஸ்ட்டு கட்டிக்கணும். ஒரு பூவை ஃபஸ்ட்டு எப்போவும் கட்டுற மாதிரி கட்டிட்டு 2வது வரிசை வந்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதாவது 2வது பூ வந்து வச்சு அதையும் வந்து கட்டிட்டு அந்த பூவை வந்து இப்படி திருப்பி விட்டுறணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பூ வச்சு கட்டணும். இந்த பூவை அப்படியே விட்டுறணும். ஒரு பூவை அப்படியே விட்டுட்டு இன்னொரு வரிசை வைக்கிறப்ப அந்த வரிசையை வந்து திருப்பி விடணும். இந்த மாதிரி நம்ம பூ வந்து கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா 2 லேயராக வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பூ ஃபுல்லாக கட்டி முடித்தோன்னே நல்லா ஒரு சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து மதுரை சைடெல்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா, உருட்டி கட்டுறது, அந்த மாதிரி வந்து பூ நம்மளுக்கு வந்து நல்லா அழகாக பந்து மாதிரி வந்து கிடைக்கும். இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பூ வந்து கட்டுறப்ப இப்படி இந்த 2 லேயராக வந்து வரும். அதுக்கப்புறம் பூ கட்டி முடிச்சோன்னே காமிக்கிறேன் பாருங்கள். கட்டி முடிச்சோன்னே இந்த மாதிரி அப்படின்னு நம்ம ஒரு சுற்றி விட்டோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு வந்து இப்படி பந்து மாதிரி வந்துடும். நீங்களும் இனிமேல் மல்லிகைப்பூ வாங்கினீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தலையில் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும், சாமிக்கு போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால சாயந்தரமாக முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வீட்டில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்.
சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எத்தனை நாளைக்கு வந்து வெற்றிலை தீபம் போடணும், எத்தனை வாரம் போடணும்னு சொல்லுங்கள், நாள் கணக்கில் போடலாமா வாரக்கணக்கில் போடலாமான்னு கேட்டாங்க. உங்களோட இஷ்டம், வாரக்கணக்கில் போடுறதுனாலும் போடலாம், நாள் கணக்கில் போடுறதுனாலும் போடலாம். கணக்கில் போட்டோம் அப்படின்னா நம்மளால் ரெகுலராக போட முடியாது இல்லைங்களா, அதனால தான் வாரக்கணக்கு வச்சு போடுறது. வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு 9 செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி வச்சும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் வெற்றிலை தீபம் போடுறப்போ. இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் வெற்றிலை தீபம் போட்டுகிட்டே இருக்கப்போ பீரியட்ஸ் ஆகிட்டா, இப்போ வந்து 3வது வாரத்தில் நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டேன், 4வது வாரத்தில் பீரியட்ஸ் ஆகிட்டா அதை வந்து எப்படி சிஸ்டர் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. அடுத்ததாக நீங்கள் 4வது வாரமாக வந்து வச்சுக்கலாம். நான் ஐம்பொன் ரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, என்கிட்ட வேல் வச்ச ரிங் இருக்குது. அந்த ரிங்கை வந்து ஒரு அக்கா வாங்கிட்டு போனாங்க. அவங்க கையில் போட்டிருந்தாங்க. அவங்க பையன் வந்து இன்டர்வியூக்கு போகிறனால அந்த பையனுக்கு வந்து அந்த ரிங்கை வந்து கையில் போட்டுட்ருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து அவன் செலக்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க வந்து என்கிட்ட நம்பி வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து நல்லதே நடந்திருக்கு. அவங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் 8 வருஷமாக ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லை, அந்த பொண்ணுக்காக பூஜை பண்ணி ஒரு ரிங் வந்து நீ வேண்டி எனக்கு பூஜை பண்ணி கொடுப்பா, அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணுக்காக ஒரு ரிங்கை எடுத்து நல்லா வந்து பன்னீரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற முருகன் கையில் இந்த ரிங்கை வந்து போட்டு விட போகிறேன். முருகனுக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணுறப்போ இந்த ரிங்குக்குமே வந்து அது போய் சேரும். நம்ம நம்பி ஒரு விஷயத்தை செய்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து 100% பலிக்கும். சீக்கிரமாகவே அந்த சிஸ்டருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அந்த சிஸ்டர் பேர் மாலதி. மாலதி சிஸ்டருக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்ட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க. இன்றைக்கி முருகனுக்கு கடலை உருண்டையும் பாலும் நெய்வேத்தியமாக வந்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம விளக்கேற்றிக்கலாம். எப்போவுமே விளக்கேற்றுறப்ப செல்வ வளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றணும். இன்றைக்கி பூஜை நம்ம வீட்டில் ரொம்ப சிறப்பான முறையில் முடிஞ்சது. சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது என்ன டைமிங்னு சொல்லுங்கள் சிஸ்டர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து செவ்வாய் ஹோரையோட டைமை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, நைட்டு 8 to 9, இதுதான் வந்து செவ்வாய் ஹோரையோட டைமு. இந்த டயத்தில் உங்களுக்கு எந்த டைம் சூட் ஆகுதோ அந்த டைமில் பூஜை பண்ணிக்கோங்க. ஓம் சரவண பவ 108 தடவை சொல்லி பூஜையும் வந்து நிறைவு பண்ணியாச்சு. இன்றைக்கி பூஜை நிறைவாக முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.